இது டார்ச்சலா உங்களுக்கு? ஒய்ஃப் பேர் போடுறது டார்ச்சலா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நான் போடல, நீங்களே போட்டுட்டேன்னு சொல்லணும். சரியா? எந்த ஹஸ்பண்டா வந்து ஒய்ஃப் பேரை போடுவீங்க இன்ட்ரெஸ்டா? என்ன சொல்றீங்க? போடணும், அப்படிதான் இருக்கணும். ஒரு சிக்னேச்சர் எப்பவுமே வந்து நம்ம டச் வந்து இருந்துட்டே இருக்கணும். சரி, போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தது. அந்த மேலால பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கு. இதுதான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். இனிமேல் வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறதெல்லாம் முடிக்கணும். என்னுடைய ஹஸ்பண்டோடைய லுங்கி வந்து வாஷ் பண்ணி போட சொன்னார். புது லுங்கி, அது வாஷ் பண்ணி போடணும். இந்த வேலை இருக்குது. கொஞ்சம் வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈத் அன்னைக்கு கூட என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என் கூட முழிச்சிட்டு இல்லாமல் தூங்கிட்டாரு. டைம் பாருங்கள், இப்போ 1 மணி ஆகுது. நம்ம அந்த சந்தைக்கு வர போயிட்டு வந்தோம் இல்லையா, லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய ஹப்பியோடைய தொழுகைக்காக போட்ட லுங்கி வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து காய வைக்க போகிறேன். காய வச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கணும், அதெல்லாம் பண்ணணும். மெயினாக குலாப் ஜாமுன் பண்ணணும், அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. சரி, அம்மி வீட்டுக்கு குலாப் ஜாமுன் பண்ணிட்டு போகலான்னு. ஏன்னா மற்ற எல்லா குக்கிங் எல்லாமே ரம்ஜான் ஈது எல்லாம் எங்கள் அம்மி வீட்டில் தான். அதனால் நான் போகும்போது குலாப் ஜாமுன் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த குலாப் ஜாமுன் தான் செஞ்சேன். 2 பேக்கெட் வாங்கி சூப்பராக செஞ்சுட்டு எங்கள் நெய்பர்ஸ்க்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் மார்னிங் அம்மி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நான் தனியாக செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி நைட்டு வந்து கொஞ்சம் மொக்க போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இந்த வேலைலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய ஹப்பி தூங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். குலாப் ஜாமுன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெசல்ஸ் மட்டும் இருந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டோன்னா காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கிக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் எறும்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் குலாப் ஜாமுனை மேலே தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மார்னிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஏஞ்சி ஃபஜ்ர் தொழுதுட்டு 6 o'clock மேலே நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வேலை வந்து டீ போட தான் நான் போனேன். டீ குடித்தா தான் நம்மளுக்கு வந்து எந்த வேலையோ நம்மளுக்கு ஆகும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் வந்து டீ போட போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் அம்மி வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஏவிடி கோல்டு கப் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீயை. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டாக வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடிட் பண்ணவே முடியல. சரி, இப்போ பண்ணி போட்டலன்னா இன்னும் லேட் ஆகிடும் சொல்லி நான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சமைக்கிற வேலை எனக்கு ஈத் அன்னைக்கு இல்லைன்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் வந்து வெளியே ஆர்டர் கொடுத்துருந்தோம். அவரும் அந்த அண்ணாவும் வந்துட்டார். அவர்கிட்ட வந்து அப்படியே டக்குன்னு இடியாப்பமும் வாங்கிட்டு பாலும் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி கேட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க, அதுவும் எடுத்துகிட்டு நான் உள்ளே போயிட்டேன். ஏன்னா வந்து எங்கள் அம்மி வீட்டில் வந்து பாயா செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வந்து இடியாப்பம் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மி அப்படின்னு. எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் நிறைய இடியாப்பம்லாம் சேல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் நான் வந்து வாங்கி வச்சுட்டேன். நம்ம போகும்போது கொஞ்சம் ஞாபகமாக எடுத்துகிட்டு போனோம், அதுதான். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு டீ போட்டுட்டு நான் வந்து குடிக்க போகிறேன். ஹப்பி வந்து நமாஸ்க்கு போயிருக்காரு, இன்னும் வரலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்படி இருக்குது வீடு. இப்போ இன்னொரு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும், டெக்கரேஷன் பொருள்லாம் வச்சு. அதுக்காக இந்த டைனிங் இடம் எல்லாமே க்ளீன் பண்ணணும். நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, ஒரு வீடியோ வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக எடுத்து இவங்க போடுறாங்க அப்படின்னு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அறவே நான் காட்டுறது. அதுக்காக தான் ஒரு ஈத் அன்னைக்கு இருந்தால் கூட நம்ம எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஹப்பியோடைய அவுட்ஃபிட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அவர் வந்துட்ட பிறகு ரெடி ஆகிட்டு பேரிச்சப்பழம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பிடுவார் தொழுகைக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டது தான் மேந்தி. அதுக்குள்ளே வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு லைட் ஆயிடுச்சு. யார் போட்டா இது? இது டார்ச்சலா உங்களுக்கு? ஒய்ஃப் பேர் போடுறது டார்ச்சலா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நான் போடல, நீங்களே போட்டுட்டேன்னு சொல்லணும். சரியா? எந்த ஹஸ்பண்டா வந்து ஒய்ஃப் பேரை போடுவீங்க இன்ட்ரெஸ்டா? என்ன சொல்றீங்க?
போடணும், அப்படிதான் இருக்கணும். ஒரு சிக்னேச்சர் எப்பவுமே வந்து நம்ம டச் வந்து இருந்துட்டே இருக்கணும். சரி, போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். எங்கள் வீடு பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் மசூதி இருக்குது. நல்லா அந்த தக்பீர் சத்தம்லாம் எங்களுக்கு நல்லா கேட்கும். உங்களுக்கு கேட்குதா வீடியோவில் தெரியல. அதுக்கப்புறமா இது இன்னொரு ஷார்ட்ஸ்க்காக நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாமே எடுத்து வைக்கணும் இல்லையா? அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு அம்மி வீட்டுக்கு கிளம்பணும். இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிற வேலை தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. நான் போய் அப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்மள வந்து டெக்கரேட் பண்ண எல்லா பொருளும் எடுத்து ஒழுங்காக கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சுட்டு நம்ம கிளம்பணும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு பாருங்க என்னுடைய அவுட்ஃபிட். காட்டுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிடா. இந்த saree எப்படி இருக்கு சொல்லுங்க. சரிடா. நல்லா இருக்கா? என்னுடைய ஹாப்பிக்கு என்னுடைய செலெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிட்டு இப்போ அம்மி வீட்டுக்கு தான் கிளம்புறோம். வாங்க போலாம். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் நெய்பர்ஸ்க்கெலாம் போய் கொடுத்துட்டு வந்துட்டு குலாப் ஜாமுன் நானும் பேக் பண்ணிவிட்டு எங்கள் அம்மி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நானும் என்னுடைய ஹப்பியும் அங்கே போயிட்டு தொழுதுட்டு நம்ம மிச்சர் ரம்ஜான் எப்படி ஈது நம்ம வந்து கொண்டாடணும்னு நெக்ஸ்ட் விலாகில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்டால் கூட நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் ரம்ஜான் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிலேட்டட் ரம்ஜான் விஷஸ். ஈத் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.